இந்திரன் மனைவி இந்திராணி ஒரு கிளியை மிகவும் பிரியமாக வளர்த்து வந்தாள். அது ஒரு நாள் அந்த கிளி நோய்வாய்ப்பட்டு விட்டது. அதை பரிசோதித்த மருத்துவர் இனி பிழைக்காது என்று கூறிவிட்டார். உடனே தன் கணவனை அழைத்து, இந்திராணி, இந்த கிளியை எப்படியாவது காப்பாற்றுங்கள். கிளி இறந்துவிட்டால் நானும் இறந்து விடுவேன் என்றாள். இந்திரன், கவலைப்படாதே இந்திராணி, நான் உடனே பிரம்மாவிடம் சென்று முறையிடுகிறேன். ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் எழுதுபவர் அவர்தானே, அவரிடம் சென்று கிளியின் தலையெழுத்தை மாற்றிவிடுவோம் என்று சொல்லிவிட்டு பிரம்மாவிடம் சென்று விஷயத்தை கூறினான். விஷயத்தை கேட்ட பிரம்மா, இந்திரா, படைப்பது மட்டுமே என் வேலை, உயிர்களை காப்பது சாட்சாத் மகாவிஷ்ணுவின் தொழில். நாம் அவரிடம் சென்று உதவி கேட்போம், வா, நானும் உன்னுடன் வருகிறேன் என்று இந்திரனை அழைத்து கொண்டு மகாவிஷ்ணுவிடம் சென்று விஷயத்தை தெரிவித்தார் பிரம்மா. மகாவிஷ்ணுவோ, உயிர்களை காப்பதுதான் நான், ஆனால் உன் கிளி இறக்கும் தருவாயில் இருக்கிறது. அழிக்கும் தொழிலை மேற்கொண்ட சிவன்தான் அதை காப்பாற்ற வேண்டும். வாருங்கள், நானும் உங்களுடன் வந்து சிவனிடம் பேசுகிறேன் என்று கிளம்பினார் மகாவிஷ்ணு. விவரங்களை கேட்ட சிவன், அழிக்கும் தொழில் என்னுடையதுதான். உயிர்களை எடுக்கும் பொறுப்பை நான் யமதர்மராஜனிடம் ஒப்படைத்துள்ளேன். வாருங்கள், நாம் அனைவரும் சென்று யமதர்மனிடம் கூறி அந்த கிளியின் உயிரை எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிடுவோம் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு யமலோகம் செல்கிறார் சிவன். தன்னுடைய அவைக்கு சிவன், மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்திரன் ஆகிய நால்வரும் வருவதைக் கண்ட யமதர்மன் உடனே எழுந்து ஓடி வந்து வரவேற்கிறார். விஷயம் முழுவதையும் கேட்ட அவர், ஒவ்வொரு உயிரையும் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் எக்காரணத்தினால் எடுக்க வேண்டும் என்ற காரணத்தை ஒரு ஓலையில் எழுதி ஒரு பெரிய அறையில் தொங்கவிட்டு விடுவோம். அந்த ஓலை அருந்து விழுந்து விட்டால் அவரின் ஆயுள் முடிந்துவிடும். வாருங்கள், அந்த அறைக்கு சென்று கிளியின் ஆயுள் ஓலை எது என்று பார்த்து அதை மாற்றி எழுதி விடுவோம் என்று அவர்களை அழைத்து செல்கிறார் யமதர்மராஜன். இப்படியாக இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமதர்மராஜன் ஆகிய ஐவரும் அந்த அறைக்கு சென்றனர். அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு ஓலை அரிந்து விழுகிறது. உடனே அவர்கள் அவசரமாக சென்று அந்த ஓலையை எடுத்து பார்க்கின்றனர். அது அந்த கிளியின் ஆயுள் ஓலை. அவசரமாக அதை படித்து பார்க்கின்றனர். அதில் இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமதர்மன் ஆகிய ஐவரும் எப்பொழுது ஒன்றாக இந்த அறைக்குள் நுழைகிறார்களோ அப்பொழுது இந்த கிளி இறந்துவிடும் என்று எழுதப்பட்டிருந்தது. இதுதான் விதி. விதியை மாற்றுவது என்பது முடியாது என்பதே கதை. யாருக்கு விதி எங்கே எப்படி முடியும் என்பது எழுதினவனுக்கே தெரியும் என்பதுதான் உண்மை. இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வார் உங்கள் சுப்பிரமணிய சங்கர். நன்றி, வணக்கம்.